வணக்கம் சார். இதுமாதிரி லோ பட்ஜெட் யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையாக எஃப்செட் வெர்ஷன் 1 மிலிட்ரி கிரீன் கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ரேர். இது கிக்கரோட வந்துடும். 2014 மாடலு. நம்ம வீடியோ லாஸ்ட்டு மணிநிர்மல் தம்பியில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஸ்கோட் பண்ணியிருப்போம். ஸோ 30 ரூபா ஸ்கோட் பண்ண வண்டி தம்பி வந்து சார் வந்து நம்ம சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாரு. நம்ம யூடியூப் மூலிமா பார்த்தா லோக்கல் தான். ஆனால் பட் வேலை பார்க்கறது பதிலாக சென்னை. அங்கேருந்து எனக்கு கால் பண்ணி சொன்னார், நம்ம ஊரில் இந்த மாதிரி பெஸ்ட்டாக பண்ணுறீங்களா. அவர் ஃபஸ்ட்டு நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு லோக்கலில் இவருக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இருக்குது, அவரை வச்சு பார்த்துட்டு ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி நேரில் வந்தார். லாஸ்ட் வீக் வந்தார். வேறு வண்டி ஒன்று பார்த்துட்டு இருந்தார். அது அந்த டைமில் அவருக்கு செட் ஆகலை, ஃபைனான்ஸ் செட் ஆகலை. அந்த வண்டி போயிடுச்சு. ஸோ இந்த வண்டி எஃப்செட் வெர்ஷன் 1 இந்த வண்டியை செலக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். 30 ரூபா சொன்னோம். பட் ஆனால் சாருக்கு வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் வெறும் 25 ரூபாய் தான் கொடுத்துருக்குறோம். அது எந்த அளவுக்கு உண்மைன்றதை சாரே கேட்கலாம் வாங்க. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நான் எப்படி சார் நீங்கள் சொன்னீங்க திமிரில் இந்த மாதிரி இருக்க கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்பலை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோனில். ஆமாம். ஸோ நேரில் வந்து பார்த்த பிறகு எப்படி நம்புறீங்க? ஆக்சுவலாக நான் நிறைய இடத்துல சுற்றி தேடி பார்த்துருக்கேன். நிறைய செகண்ட் ஹேண்ட் ஒர்க்கு நீடு இருக்குன்றதால எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். ஆக்சுவலாக நான் இது யூடியூப் மூலிமா பார்த்தேன். பட் லோ பட்ஜெட்டாக கோட் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, இது லோ பட்ஜெட்டாக இருக்கும், ஸோ எப்படி குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்லேயே இருந்து நான் சரி வேணாம் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு வேற எங்கன்னா தேடிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து இங்கேயே வந்து நம்ம ஏரியாவில் இருக்க ஒரு முறை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வரும்போது அண்ணன் பக்காவாக மெயின்டெனன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ப்ரைஸ் அவர் கோட் பண்ணியிருந்தாரு. கோட் பண்ணதை நாங்கள் நெகோஷியேட் பண்ணி அண்ணன் கரெக்டாக பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கே பண்ணி கொடுத்தாரு. எல்லாமே நல்லாவும் பண்ணி கொடுத்துருக்காரு. சர்வீஸும் அவர் நல்லா பண்ணி கொடுத்து எனக்கு குவாலிட்டியாக எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அவர் கொடுத்துருக்காரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிங்களா சார்? ஷுவராக ரெஃபர் பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் இப்போ வந்துட்டேன் அப்படின்றதால நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வண்டி பார்த்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சு நான் என்ன கேட்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பெஸ்ட்டாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க, சரி எங்கேன்னு சொல்லி என்ன ரெஃபர் பண்ணுங்கன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நானும் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறேன். சரி ஒரு நீடுக்காக சரி செகண்ட் ஹேண்ட் தேடும்போது நான் வேறு எல்லா இடத்துலையும் சென்னையிலையும் தேடி பார்த்தேன். சென்னையிலையோ லோக்கலில் நான் சென்னையை தேடி பார்த்தேன். இது நம்ம ஏரியா நேட்டிவில் வந்து நான் தேடி பார்க்கும்போது இது பெஸ்ட்டாக பண்ணியிருந்தார் யுவராஜ் பைக்ஸ். ஸோ எனக்கு பெஸ்ட்டாக இருந்ததால் நான் இங்கேயே ஸ்டார்ட் லாஸ்ட் வீக் வந்திருந்தேன். ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணி எனக்கு இங்கேருந்து போகவே விடலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இவர்கிட்ட நான் வாங்கிட்டு போகிற அளவுக்கு எனக்கு இங்கே குவாலிட்டியாக நல்லாவே இருந்துச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதான் சார், எப்போவுமே நம்ம யுவராஜ் பைக் சொல்கிறது ஒரே ஒரு வேர்டு தான். அதாவது வண்டி வாங்கணுன்ற ஒரே ஒரு மனசு இருந்தால் மட்டுமே போதும். 100% நான் வண்டி கொடுத்து அனுப்பேன். ஸோ வண்டி வாங்குற ஐடியாவே இல்லைன்னு வச்சுக்கலாம். நான் என்ன தான் ஃப்ரீயாகவே கொடுத்தாலுமே வந்து வாங்குற அந்த ஒரு சுச்சுவேஷன் ஏற்படாது. ஏன்னா வண்டி வாங்கணும்னு நினச்சா மட்டும்தான் அவங்க நம்மகிட்ட பேசுவாங்க, ரேட்டு கம்மி பண்ணுறது, நான் அவங்க கேட்டது போட்டு வண்டி வாங்கணுன்ற ஐடியாவே இல்லாத வந்து பார்த்துட்டு எல்லாருக்குமே டைம் வேஸ்ட்டு. ஸோ எல்லாரையும் நான் அந்த மாதிரி சொல்ல வரல. நான் சொல்கிறது அந்த வண்டி வாங்கணும்னு நினைக்கிற கஸ்டமருக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மற்ற கஸ்டமரை பற்றி நமக்கு தேவையில்லை. என்னை நம்பி வர்ற கஸ்டமர் 100% நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அது வண்டியாக இருந்தாலும் குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, என்னை நம்பி யுவராஜ் பைக்ஸை நம்பி வந்தால் வண்டியோட தான் போவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. நாங்கள் போடுற வீடியோவும் உங்களுக்கு சாட்சியாக இருக்குது. அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் உங்களுக்கு நிரூபிக்கிறது வேறு எதுவுமே இல்லை. இதோ சார் சொல்கிறாரு வீடியோ நம்ம என்ன ரேட்டு பண்ணுறோம். சில மற்றவங்களாம் எப்படி பண்ணுவாங்கன்னா கம்மியாக ரேட்டை போட்டுட்டு மற்றவங்க நான் இண்டிவிஜுவல் யாரையும் இண்டிகேட் பண்ணி சொல்கிறது இல்லை சார். யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது. ஸோ போட்ட கஸ்டமர் வந்து எங்கிட்ட வந்து சொல்கிற ஒன்று தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஏன்னா நிறைய கஸ்டமர் சொல்லுவாங்க, சார் அங்கே போனேன் இங்கே போனேன், வீடியோவில் பார்த்தா கடைசியில் அங்கே போனால் வண்டி வித்துருச்சு, சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் வேறு வழியிலேருந்து வேறு வண்டி வாங்கிட்டு வந்தேன். சில பேர் வேணான்னு வந்துடுறாங்க, சில பேர் வேறு வழியிலேருந்து வாங்கிட்டு வராங்க. ஸோ இப்படி இந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. எங்ககிட்ட எப்படின்னா ஃபஸ்ட்டு வண்டியை பார்த்துட்டு யாருமே நேரில் வர மாட்டேன். நேரில் வரணும் பக்கத்தில் வருவாங்க. லாங்கில் வரவங்க ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒருத்தர் இந்த வண்டி இண்டிவிஜுவலாக இந்த வண்டியை எங்ககிட்ட கேட்டாங்கன்னா நான் இங்கே இருக்குதுன்னு சொன்னோம்னா அந்த கஸ்டமர் வர வரைக்கும் வேறு எந்த கஸ்டமருக்கு அதை நம்ம காமிக்க மாட்டோம். ஸோ அது நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் எடுத்துன்னு போயிடுவார். பை சான்ஸ் பேமெண்ட் ஆகலையோ இல்லை அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலையோ அப்படின்னா தான் அடுத்த கஸ்டமருக்கு நாங்கள் வண்டியை கமிட்மெண்ட் கொடுப்போம். ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டோம். சரி ஓகே சார், நம்மளோட யூடியூப் சேனல் யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனலில் போய்ட்டு யுவராஜ் பைக்ஸ்னு போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் வரும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பெஸ்ட்டான வண்டியெலாம் நீங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் ரொம்ப நன்றி. நம்மளுடைய யுவராஜ் பைக்ஸை வந்து நீங்கள் ஆதரிச்சுட்டு இருக்கிறதுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி.